ஒரு பாறை மட்டும் எப்படி உருளும்? நீயா? மறுபடியும் நீ என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. நீ குளத்துல இருந்து மேல வர முடியாதபடி நான் இப்ப உன்னை சுத்தி மந்திரக்கட்டு போட போறேன். நீ எனக்கா மந்திர கட்டு போட்டு உன்னை என்ன செய்யறேன் பார். முடிஞ்சா என்னோட கட்டை மீறி நீ வெளியே வா பார்க்கலாம். மூசா, நீ இப்படியே கத்திக்கிட்டே இரு. நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டா. வரேன். கடவுளே, நான் இப்படி வந்து குளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே, எப்படி விடுபட போறேன்? டேய் மங்கி, எங்கடா இருக்க? ராஜாய நமக, ஓம் கௌரிபுத்ராய நமக, ஓம் கணேஸ்வராய நமக, ஓம் ராஜாய நமக, ஓம் வித்யாய நமக, ஓம் பூதாய நமக, ஓம் தட்சாய நமக, ஓம் சர்வரித்ரியாய நமக, ஓம் சர்வாத்மகாய நமக, நமக. இவனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எங்கெல்லாம் பொண்ணு பார்த்தோம். ஆனா கடைசியில நீங்களே தீர்ப்பு சொல்லி நிச்சயத்தை பஞ்சாயத்துலயும் கல்யாணத்தை இப்படி கோயிலையும் பண்ண வேண்டியதா போச்சு. காமாட்சி, நாம ஆசைப்பட்டா போதுமா? யார் யாருக்கு என்ன பந்தம், அவங்க கல்யாணம் எங்க நடக்கணும்னு அந்த ஆண்டவன் தான் எல்லாமே முடிவு பண்ணிட்டானே. நாம என்ன செய்ய முடியும்? எல்லாம் விதிப்படி நடக்கும். விக்னேஸ்வரா சரணம் சரணம். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அக்ஷய எடுத்துங்க. தம்பி, நல்ல நேரம் போறதுக்குள்ள மாங்கல்ய தாரணம் நடக்கட்டும்.
ரத்னம் தம்பி, தீபாரணம் எடுத்துக்கோ. பாரியாளுக்கு குங்குமத்தை வை. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. எனக்கு ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம்லாம் கிடையாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த காலத்து பொண்ணு இல்லையா? பரவாயில்ல, வா வாமா. வாமா காவேரி. அம்மா காவேரி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. ஏன் இடது காலை வச்சா உள்ள போக முடியாதோ? 2 கால் இருந்தாதான் நிக்கவோ நடக்கவோ முடியும். ரெண்டுமே என்னோட காலு. அப்படி இருக்கும்போது வலது காலுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் மரியாதை? நான் இடது காலை வச்சுதான் உள்ள போவேன். என்ன பாக்குறீங்க? வாங்க. ஏய் காவேரி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏய், உன்னதான் கேக்குறேன், என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? வேண்டாம் வேண்டான்னு விலகி போனாலும் நீ என்ன துரத்தி துரத்தி வந்து காதல் கத்திரிக்கான்னு வசனம் பேசுன. நான் காதலிக்கலன்னு தற்கொலை பண்ணிக்க கிணத்துல குதிச்சேன். போனா போகுதேன்னு பரிதாபப்பட்டு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்தினேன். உங்க அப்பன் என் வீடு தேடி வந்து என்ன மாப்பிளை கேட்டாண்டி. பஞ்சாயத்து கூட்டினாலும் நீ ஏற்கனவே என்ன சுத்தி சுத்தி வந்ததை பார்த்த ஊர் ஜனங்க சொன்னதை நம்பி நான் என்னமோ உன்னை காதலிக்கிறதா நினைச்சு எங்க அப்பா உனக்கு தாலி கட்ட வச்சாரு. ஆனா நீ உன் கழுத்துல தாலி ஏறின உடனே என் குடும்பத்தை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டடி. ஆசீர்வதிக்க எங்க அம்மாவும் அப்பாவும் காத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க காலில் விழமாட்டேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாலையும் கேவலப்படுத்தின. சரி, போனா போகுதுன்னு விட்டா இப்ப எங்க அம்மாவே அவமானப்படுத்தி இடது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர. 2 காலுக்கும் பாகுபாடு பார்க்காத நீ உன்னோட 2 கைக்கு மட்டும் எதுக்கு பாகுபாடு பார்க்கிற? வலது கையில செய்ய வேண்டியது இடது கையில செய்ய வேண்டியதானே? இங்க பார், நீ எந்த திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள இடது காலை எடுத்து வச்சு வந்திருந்தாலும் சரி, இந்த வீடு ஒரு கோயில். இங்க வாழற என் அப்பா அம்மா நான் வணங்குற கண்கண்ட தெய்வங்கள். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. அவங்க மனசு நோக்கிற மாதிரியோ அவங்கள அவமானப்படுத்துற மாதிரியோ நீ நடந்துக்கிட்ட என்னோட மறுபக்கத்தை காட்ட வேண்டி வரும். ஜாக்கிரதை. என்ன இவன்? நம்ம ஏதேதான் நினைச்சு வந்தோம், ஆனா இவன் வேற மாதிரி இருக்கான். நம்ம திட்டம்லாம் பாழாயிடும் போல இருக்கே. இத அத்தை கிட்ட சொல்லி ஒரு வழி பண்ணணும். ஐயோ, ஏய் பாத்துடி, உடைச்சிடாத வில்ல. சாரி கௌரி, கை தவறி விழுந்துருச்சு. ஆமா, இந்த வில்ல மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அம்பு வேணுமே. அந்த அம்பு எடுக்கிறதுக்காக தானே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கௌரி, வர வரும் புத்தி மறுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த குட்டி பிசாசு கிட்ட கேட்டா பதில் பட்டுன்னு சொல்லிட்டு போகுது. வெண்ணெயை கையில வச்சுட்டு நெய்க்கலையில கதை மாதிரி இருக்கும் கதை. பேசாம குட்டி பிசாசுங்க கிட்டே கேளு. ஆமா, கரெக்ட். குட்டி பிசாசுங்களா, என்ன திரு திரு முழிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். மந்திர அம்பு எங்க இருக்கு சொல்லுங்க. அது எங்களுக்கு தெரியாது. என்னது, எங்க இருக்குன்னு தெரியாதா? என்ன எங்களே டபாய்க்கிறீங்களா? பிச்சில்வன் பிச்சி. முதல்ல அம்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அம்பு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அது எங்க இருக்குன்னு மந்திரம் போட்டு பாருங்க, உங்களை அங்கேயே கூட்டு போறோம். சூப்பர் கௌரி, மந்திர வட்டத்தை போட்டு அம்பு எங்க இருக்குன்னு பாரு. குட்டி பிசாசுங்க நம்மள அங்க கூட்டிட்டு போகட்டும். ஆமா, அதான் கரெக்ட். ச்சே, இது எனக்கு தோணா போச்சே. இது ஒரு நல்ல விஷயம் தானே. இதை யார் நினைச்சா என்ன? கொஞ்சம் வாய மூடுறியா?
அந்த குச்சியை எடு. இந்தா. குட்டி பிசாசுங்களா, இப்ப அந்த மந்திரம் எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்க. எங்களை ஒழுங்கா அந்த இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு போறீங்க. கௌரி ரொம்ப படுத்துறான், சும்மா இருக்க சொல்லு. ஐயோ, இப்ப நான் உங்களை என்ன படுத்திட்டேன்? டே பாலு, கொஞ்சம் அடங்குறியா? குட்டி பிசாசுகளா, பாலு எப்பவுமே இப்படிதான், ஆனா வெரி குட் பாய். அது கேட்டுக்கோ. சரி, கிளம்பலாமா? லிங்கனூர். ஒரு வழியா லீய குளத்துக்குள்ள அடைச்சு வச்சுட்டு வந்துட்டோம். அதனால இங்க அண்ணாமலையை சந்திக்கிறதோ சூடியை வாங்கி படிக்கிறதோ ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இவர்கிட்ட அண்ணாமலையை பத்தி விசாரிப்போம். ஐயா. என்ன தம்பி? இது லிங்கனூர் தானே? அது கூட தெரியாமல நடு ஊருக்குள்ள வந்து நிக்கிற. இது லிங்கனூரே தான். நீ எந்த ஊருப்பா? நான் நரிக்கல்பட்டியா? ஆமாங்க. அட அப்படி போடு. அந்த ஊர்ல தான் எனக்கு பொண்ணு பார்த்திருக்கு. பொண்ணு பேரு சிவகாமி, மாமனார் பேரு மாடசாமி. அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா? ஐயா, அதுக்கு முன்னாடி நான் வேற ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னப்பா, நான் என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ வேற எதையோ தெரிஞ்சுக்கணுங்கிற. நீ அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்க அண்ணாமலைன்னு. யாரு? அண்ணாமலையா? அந்த சுவடி வச்சிருந்தானே அவனா? ஆமாங்க, அவரேதான். அவரேதானா? டேய், யாரா நீ? அந்த முள்ள மாதிரி தெல்ல வாரி போக்கிரி முடிச்ச வைக்கி சண்டாள சதிகார அந்த அண்ணாமலையை பத்தி விசாரிக்கிறிய? நீ யாரா? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், என்ன சவகாசம், என்ன தொடர்பு? சொல்லுடா. அண்ணாமலையை பத்தி கேட்டா கோட்ஸையை பத்தி கேட்ட மாதிரில எகிர்றாரு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. டேய் சொல்லுடா, அவனுக்கு உனக்கு என்னடா டீலிங்? இல்லைங்கய்யா, எனக்கு அண்ணாமலையை பத்தி எதுவும் தெரியாது. அவர்கிட்ட அற்புத ஓலைச்சுவடி இருக்கிறதா கேள்விப்பட்டு வாங்கி வாசிக்கலான்னு வந்தியாக்கும். ஏதோ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஊர்ல இருந்து வந்தனால உன்னை விடுறேன். சீக்கிரமா ஊரை விட்டு ஓடி போயிடு. இன்னொரு தடவை அண்ணாமலை கிண்ணாமலைன்னா அவனை நடக்கிறதே வேற. ஓடி போயிடு. வேலையத்த போயிடுவேன்.
இது வரைக்கும் சோடி வச்சிருந்த எல்லாருமே ஊரே மதிக்கிற நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஆனா இந்த அண்ணாமலையோட ஆரம்பமே தப்பா இருக்கே. அப்படி அண்ணாமலை என்னதான் பண்ணாரு? ஆன்ட்டி, ஆன்ட்டி நான் கூப்பிட்ட சொல்லு ராஜா. இங்க அண்ணாமலைன்னு நீ யாரு, எந்த ஊரு, எதுக்கு அண்ணாமலை கேட்ட? இன்னொரு தடவை அண்ணாமலை பத்தி கேட்டா அரண்யனா பாரு. தெரியாம கேட்டுட்டேங்க, என்ன விட்டுருங்க. போ கிளம்பு முதல்ல. வந்துட்டான். என்ன நடந்துச்சு? அண்ணாமலையை பத்தி கேட்டா எல்லாரும் ஏன் இப்படி கோவப்படுறாங்க? அவரு அப்படின்னு தப்பு பண்ணாரு. லீயும் குளத்துக்குள்ள அடப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அண்ணாமலைக்கு யாரு என்ன கெடுதல் பண்ணிருப்பாங்க? அண்ணாமலை இப்போ எங்கதான் இருக்காரு? குழப்பமா இருக்கே.